World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் இன்று நமது அரங்கத்திற்கு கர்மா மற்றும் டிஎன்ஏ வாழ்வியல் பரிகார ஜோதிடர் திரு வல்லரசு குருஜி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம ஃபஸ்ட்டு அரங்கத்துக்கு வரவேற்றிருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்று அரங்கத்தில் அவர் நமக்கு கூறப்படுற கருத்துக்கள் பார்த்திங்கன்னா, நம்ம நேயர்களிடம் நம்ம மாணவர்களிடம் இருந்து வந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனியாக அவர் நிறைய வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கு எடுத்துகிட்டு இருக்காரு. இன்று நம்ம நேயர்கள் கேட்டது பார்த்திங்கன்னா, சந்திரனை பற்றிய ஒரு கருத்துக்கள் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, சந்திரன் அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு முக்கியம். சந்திரன் தான் தினமும் நகரும் கிரகம். 12 பாவத்தையும் ஒரே மாதத்தில் வலம் வரக்கூடியவர் சந்திரன். அப்போ இந்த சந்திர பகவானை பற்றிய அரிய தகவல்களை நம்ம இந்த கருத்தரங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம குருஜி அவர்களிடம் கேள்வி கேட்கலாம். குருஜி அவர்களே, நிறைய பேர் கேட்ட கேள்வி பார்த்திங்கன்னா, சந்திரனுடைய தன்மை. ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொதுவாக சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சந்திரனாலே ஒரு ஆக்சிலேஷனான கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சந்திரன் என்ன சொல்கிறோம்? வேகமாக இயங்கக்கூடிய கிரகம்னு சொல்லலாம், நிலையற்ற கிரகம்னு சொல்லலாம், வளர்பிறை தேய்பிறை கிரகம். அதனால தான் எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஒரு தன்மை சந்திரனை மட்டும் வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரன் சொல்லலாம். வளரும் தன்மை தேயும் தன்மை உள்ள கிரகம்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு ஒரு நிலையில்லாத ஒரு தன்மை இருக்கிறனால சந்திரனாலே ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். அப்போ அந்த கிரகத்தோட தன்மையை பொறுத்த வரைக்கும் அது எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அந்த கிரகத்துக்கும் அதோடைய குணாதிசயத்தை கொடுக்கக்கூடிய தன்மை வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரன் புதன் சேர்க்கை இருக்கு அப்படின்னா, புதன் தான் புத்தி. அப்போ புத்தியில ஒரு ஆக்சிலேஷன் வரும், புத்தி தடுமாற்றம் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். படிப்புல ஒரு தடுமாற்றம் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். தாய்மாமனுக்கு கொஞ்சம் புத்தியில ஒரு தடுமாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப எந்த கிரகத்தோட சேருதோ அந்த கிரகத்துக்கு சந்திரனுடைய குணாசி தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதுல கூட ஒரு சூட்சமா நம்ம எப்படி பார்க்கணும்னா, எந்த கிரகம் எந்த கிரகத்தை போய் தொடுகிறதோ அதன் அடிப்படையில அந்த குணாதிசயம் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஜாதகத்துல சந்திரன் கூட எந்த கிரகமானா சேர்ந்திருக்கலாம். சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கலாம், அல்லது சந்திரன் குரு சேர்க்கை இருக்கலாம். அப்படி சேர்க்கை இருந்தா டிகிரி செக் பண்ணணும். சந்திரன் குருவை போய் தொடுகிறதா அல்லது குரு சந்திரனை போய் தொடுதான்னு பார்க்கணும். இப்ப சந்திரன் குருவை போய் தொட்டா, சந்திரன் அம்மா, அம்மா ஒரு பக்திமானா இருப்பாங்கன்னு சொல்லலாம். அம்மா உடல் பருமனாக இருப்பாங்க. அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சரா இருப்பாங்க, ஆசிரியர் தொழில் பண்ணுவாங்க, ஜோதிடம் கத்துருப்பாங்க, அல்லது குரு தொழில இருப்பாங்க, பேங்க்ல வேலை பார்ப்பாங்க. இப்படி நிறைய பலன் சொல்லிட்டே போகலாம். இதே குரு சந்திரனை போய் தொட்டுச்சுன்னா அந்த பலன் டோட்டலா மாறும். குரு சந்திரனை போய் தொடும் போது என்ன சொல்லலாம்னா, குருனா குழந்தை. அப்ப குழந்தை எப்ப பார்த்தாலும் பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அல்லது குருனா பணம், சந்திரனா தண்ணி. அப்ப பணம் தண்ணி மாதிரி செலவாகிக்கிட்டே இருக்கும். பணத்தை நிலையாக வச்சுக்க முடியாது. குருனா ஜாதகர், அந்த ஜாதகர் பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வெறும் கிரகங்களை மட்டுமே வச்சு, கிரக சேர்க்கைகளை வச்சு சந்திரனோட தன்மையை இணைத்து நம்ம பலன் சொல்ல முடியும். நன்றி குருஜி. சந்திரனுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியத்தக்க விஷயம். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது தான் நம்ம நகரும் கிரகமாகவும், சந்திரன் அடிப்படையாக தான் ஒருத்தருக்கு ராசி, அவங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம், எந்த நட்சத்திரத்தின் மீது சந்திரன் செல்லுதோ அதுதான் நட்சத்திரம்னு சொல்கிறோம். அந்த நட்சத்திரம் நின்ற வீட்டு அதிபதியை தான் ராசி அதிபதியை, அதுதான் ராசின்னு சொல்கிறோம். இப்போ இருக்கும்போது, இப்போ நீங்களே அறிமுகத்திலேயே நீங்கள் சொன்னீங்க சந்திரனோடு சேர்ந்த கிரகங்களின் பலன் சொன்னீங்க. இதில் பார்த்தீங்கன்னா சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறது சந்திர மங்கள யோகம்னு சொல்கிறாங்க. சந்திரனும் குருவும் சேர்ந்திருக்கும் போது குரு சந்திர யோகம் சொல்கிறாங்க. ஆனால் அதே சந்திரனும் சனியும் சேர்ந்திருந்தால் புணர்ப்பு தோஷம்ன்றாங்க. இந்த புணர்ப்பு தோஷம் நிறையா பேர் பயப்படுறாங்க. உங்களோட பார்வையில் இந்த புணர்ப்பு தோஷத்துக்கு எளிய வழிமுறைகள் என்ன? பொதுவாக இந்த கிரக சேர்க்கையில யோகங்கள் அப்படின்னு சொல்லப்படுறதே காலபுருஷ தத்துவத்தை வச்சு தான் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சந்திரமங்கல யோகம் என்ன சொல்றாங்க? சந்திரமங்கல யோகம் இருந்தால் அவங்க நிலம் வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, சொத்து சேர்க்கை ஏற்படும் சொல்றோம். என்ன காரணம்? சந்திரமங்கல யோகம் இருக்கிறவங்களுக்கு காலபுருஷத்துடைய முதல் அதிபதி செவ்வாய், காலபுருஷர் 4ஆம் அதிபதி சந்திரன். அப்ப 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது சந்திரன் செவ்வாய் சேர்க்கை. அப்ப சந்திரமங்கல யோகத்தை கொடுக்குது. அப்ப இதனாலதான் என்ன சொல்றோம், லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்தா
அவங்களுக்கு 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட அத்தனை சுகங்களும் ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திரமங்கல யோகத்துல நெகட்டிவ் இருக்கு. ஏன்னா செவ்வாய் 8ஆம் அதிபதியும் வராரு. 8ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி. அப்ப சந்திரமங்கல யோகம் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் ரீதியான பாதிப்புகள் வரும். அம்மாவோட ஹெல்த்ல ஏதாவது ஒரு பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப எல்லா யோகங்களும் காலபுருஷ தத்துவத்தை வச்சுதான் அடிப்படையா எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க கேட்ட மாதிரி சந்திரன் சனிக்கு வரும். சந்திரன் 4ஆம் அதிபதி, சனி வந்து காலபுருஷத்துக்கு 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதினு சொல்றோம். அப்ப சந்திரன் சனி சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் புணர்ப்பு தோஷம்னு சொல்றோம். புணர்ப்பு தோஷம் வேலை செய்யும் தான். அது எப்படி வேலை செய்யும், எதனால புணர்ப்பு தோஷம்னு சொல்றோம்னா, சனி வந்து பாதகாதிபதியாக வரக்கூடியவர். காலபுருஷத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வரக்கூடியவர். அது மட்டும் இல்லாம சனி வந்து இருக்கிறதுலே ஸ்லோ மூவிங் பிளானட், சந்திரன் வந்து ஃபாஸ்ட் மூவிங் பிளானட். அப்ப சனி வந்து தாமதமா 2.5 வருஷத்துக்கு ஒரு ராசியை கிடக்குறாரு. ஆனா வந்து சந்திரன் பாத்தீங்கன்னா 2 நாள்லயே கடந்து போயிடுறாரு. அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. அப்ப 2 பேருக்குள்ள என்ன ஆகும், அந்த எனர்ஜியே வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். அப்ப என்ன ஆகும்னா, ஒரு விஷயம் செட்டில் ஆகிற மாதிரி வந்து மறுபடியும் அன்செட்டில் ஆகிடும். இதுதான் புணர்ப்பு தோஷம். இப்போ ஒருத்தவங்களுக்கு கல்யாணம்லாம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, நிச்சயம்லாம் முடிஞ்சிடும். கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடும். வேலையெல்லாம் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல பாஸ் பண்ணிடுவாங்க. 3ஆவது ரவுண்ட் போகும்போது நீங்க வேலை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த மனிதர்களோட வாழ்க்கையில டிஸ்அப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய நடக்கும். அதுக்கு பேர் தான் புணர்ப்பு தோஷம். இதுக்கு என்ன காரணம், அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நம்ம பார்க்கணும். காலபுருஷ தத்துவத்துக்கு சந்திரன் 4ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதியா வரக்கூடிய சனியே பாதகாதிபதியா வரார். ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், ஸ்லோ மூவிங் பிளானட் ரெண்டும் சேருது. இதான் அதுல இருக்கக்கூடிய காரணம். அப்ப இதுக்கு பரிகாரம் இருக்கு. பரிகாரம் செய்யறது மூலியமா நிறைய விஷயங்களை நம்ம மாத்திக்க முடியும். ரொம்ப சிம்பிள் பரிகாரம் என்னன்னா, தயிர் சாதத்துல எள்ளு கலந்து டெய்லி காக்காக்கு வைக்கிறது தான் பரிகாரம். சனினா எள்ளு, தயிர் சாதம் சந்திரன், இதை கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த காகம் அந்த எள்ளு கலந்த தயிர் சாதத்தை சாப்பிட சாப்பிட நமக்கு என்ன ஆகும்னா, இது ஒரு பரிகாரம் ஆகிடும். அப்போ அந்த புணர்ப்பு தோஷம் வந்து விலகி போயிடும். இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்களுக்குமே வந்து பரிகாரம் எடுக்கலாம். குருச்சந்திரன் எடுத்துக்கோங்க. குருச்சந்திரன் ஒரு வகையில நல்ல யோகம் தான். ஏன்னா காலபுருஷத்தோட 4ஆம் அதிபதி சந்திரனும் 9ஆம் அதிபதி குருவும் சேரனால குருச்சந்திரன் யோகம்னு சொல்லுவோம். இது வந்து என்ன ஆகும்னா, வீட்டுல தெய்வ கடாட்சத்தை கொடுக்கும். எல்லா விதமான சொத்து சேர்க்கையையும் சீக்கிரமா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். ஆனா எவ்வளவு சீக்கிரம் சம்பாதிக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் அந்த சொத்துக்களை இழக்கக்கூடிய அமைப்பையும் கொடுத்துரும். அப்ப குருச்சந்திர யோகத்தை கம்ப்ளீட்டா பாசிட்டிவா எடுத்துக்க முடியாது. ஏன்னா குரு 9ஆம் அதிபதியா வர்றது மட்டும் இல்லாம 12ஆம் அதிபதியும் வராது காலபுருஷத்துக்கு. அப்ப குருச்சந்திர யோகங்கிறது பாசிட்டிவ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் இருக்கு. குருச்சந்திரன் இருக்கிறவங்க சீக்கிரமா சொத்து சேர்த்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது அவங்க லக்னத்தை பொறுத்தும் பலன் மாறுபடும். ஆனா சேர்த்த போதே கொஞ்சம் எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணி வைக்கணும். வேற ஒருத்தர் பேர்ல சொத்து வாங்கணும். இவங்க பேர்ல வாங்கினாங்கன்னா திரும்ப அது எல்லாத்தையும் இழக்கக்கூடிய சூழல்களை கொடுத்துரும். அருமையான விளக்கம் குருஜி. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி சந்திரனுக்கு சில விஷயங்கள் சொன்னீங்க. சந்திரனா என்ன, அதோட தன்மைகள் சொன்னீங்க. சந்திரனோட இணைந்த கிரகங்களுக்கு பலன் சொன்னீங்க. இப்போ பொதுவாகவே வந்து நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் மேக்ஸிமம் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் சொல்கிறீங்க. அப்போது இந்த சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம கிரகம் பார்க்கும்போது நட்சத்திர ரீதியாகவும் பார்க்கணும் இல்லையா? அப்போ சந்திரனோட நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் ஏதேனும் கிரகங்கள் இருந்தால் சந்திரனின் பிரதிபலிப்பு இருக்குமா? அதே மாதிரி சந்திரன் எனர்ஜி கொண்ட கிரகங்கள் பரணி, மகம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அதுலேயும் ஏதாவது ஒரு பிரதிபலிப்பு தன்மை இருக்குமா? இதுக்கான சிறிய விளக்கம். ஏன்னா நீங்கள் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர்ன்றனால இந்த விஷயத்தையும் நான் கேட்குறேன். இதுக்கான வாழ்வியல் பரிகாரங்களையும் கூறிட்டீங்கன்னா சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிச்சயமா. அதாவது வந்து ஒரு கிரக சேர்க்கைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா, ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் கூட இன்னொரு கிரகம் சேர்ந்திருந்தா தான் கிரக சேர்க்கைன்னு நினைக்கிறோம். பட் அது மட்டும் கிரக சேர்க்கை கிடையாது. சந்திரன் அப்படிங்கிறவர் தனித்த கிரகமாக ஒரு ராசியில் வந்தாலும் அங்க ஒரு கிரக சேர்க்கை உருவாகுது. எப்படி உருவாகுதுன்னா, இப்ப வந்து சந்திரன் வந்து கும்பத்துல நிற்கு, எந்த கிரகமும் சேரல. அப்ப அங்க என்ன கிரக சேர்க்கை உருவாகுதுன்னா, சந்திரன் சனி சேர்க்கை உருவாகும். ஏன்னா சந்திரன் சனி வீட்டுல இருக்கிறனால அவர் எந்த வீட்டுல இருக்காரோ அந்த வீட்டோட அதிபதியோட இணைந்த மாதிரியான பலனை கொடுப்பார். அப்ப கும்பத்துல சந்திரன் இருந்தா சந்திரன் சனி சேர்க்கை, தனுஷ்ல சந்திரன் இருந்தா சந்திரன் குரு சேர்க்கை, மேஷத்துல மட்டும் சந்திரன் இருந்தா சந்திரன் செவ்வாய் சேர்க்கை. அப்ப இயற்கையாவே அந்த ராசியில் சந்திரன் அமரும் போது அங்க ஒரு கிரக சேர்க்கை உருவாகும். அது மட்டும் இல்லாம நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா, இப்ப சந்திரன் வந்து ஒருத்தங்களுக்கு ரோகிணி சாரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சந்திரன் ரோகிணி சாரத்துல இருக்குன்னா அங்க சந்திரன் பிளஸ் சந்திரன் சேர்க்கை உருவாகுது. டபுள் சந்திரன் அங்க வேலை செய்யறாங்கன்னு எடுத்துக்கலாம். அதே சந்திரன் கிருத்திகை நட்சத்திரத்துல இருந்தா சந்திரன் பிளஸ் சூரியன் சேர்க்கை உருவாகும். ஏன்னா அந்த சூரியனோட நட்சத்திரத்துல இருக்காங்க. ஸோ இப்படி நட்சத்திரங்கள் ரீதியாகவும்
கிரக சேர்க்கையை நம்ம எடுக்க முடியும். இன்னும் டிஎன்ஏ வழியா போய் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இருக்கும்போது மிருகசீரிஷம் வந்து குருவோடைய கர்மப்பதிவு. அப்ப அங்க சந்திரன் பிளஸ் செவ்வாய் பிளஸ் குரு இந்த 3 கிரகத்தோட சேர்க்கையும் அங்க ஏற்பட்டு அதுக்கு உண்டான பலன்களை கொடுக்கும். இப்படி நட்சத்திர ரீதியாகவும் சரி, டிஎன்ஏ மூலமாகவும் சரி, கிரக சேர்க்கைகளை இப்படி டீப்பா எடுத்துக்கிட்டே போகலாம். இது எல்லாத்துக்கும் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கிரக சேர்க்கை முதல்ல ஒரு ஜாதக ரீதியா பார்க்கும்போது நாடி முறை, பாரம்பரிய முறை 2ஆ பிரிக்கிறோம். நாடி முறையில லக்னமே இல்லாம, பாவங்களே இல்லாம வெறும் கிரகங்களை மட்டுமே பார்க்கிறோம். ஆனா லக்னம் அப்படின்னு போட்டுட்டாலே பாரம்பரிய முறை வந்துடும், பாவங்கள் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப பாவங்கள் இயங்கும்போது 6, 8, 12 ஆதிபத்தியம், இந்த ஆதிபத்தியத்தோட சந்திரன் சேர்ந்திருந்தா கண்டிப்பா பரிகாரம் ஆகணும். ராகு கேதுவோட இணைந்திருக்கக்கூடிய தன்மையில கண்டிப்பா பரிகாரம் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மேஷ லக்னக்காரங்க எடுத்துக்கோங்க, 4ஆம் அதிபதி சந்திரனா வர, அந்த 4ஆம் அதிபதி சந்திரன் கூட ராகு சேர்ந்துட்டா கண்டிப்பா அவங்களுடைய தாயாருக்கு கண்டம் வரும், உயிர் கண்டம் வரும். ஏன்னா காரக கிரகமான தாய் கிரகமே சந்திரன் தான். 4ஆம் அதிபதியாவே சந்திரன் வராரு, அவர் கூடவே ராகு சேரும் போது என்ன பண்ணுவாரு, உயிர் காரகத்துவத்தை அழிச்சிருவார். அப்ப இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக அவங்க தாயாரை விட்டு பிரிஞ்சிருக்கிறது நல்லது. அல்லது அவங்க தாயார் வெளிநாட்டுல இருக்காங்க அல்லது இவங்க வெளிநாடு போயிட்டாங்கன்னா அவங்க தாயாருக்கு பிரச்சனை வராது. இப்படி வாழ்வியல் பரிகாரமா என்ன பண்ணிக்கணும்னா, சந்திரன் ராகு இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து தாயாரை வெளிநாடு அனுப்பணும், இல்லை இவங்க வெளிநாடு போறது நன்மையே கொடுக்கும். இப்படி வாழ்வியல் பரிகாரமா அந்த கிரக சேர்க்கைக்கு அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணிக்கலாம். அருமை குருஜி, எளிமையான விளக்கம், அருமையான விளக்கம். பரிகாரம்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து அது எளிமையான பரிகாரமாக அது வாழ்வியல் பரிகாரம் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து ஆலய பரிகாரம் என்ன, சந்திரனுக்கு உரிய கிரகம், சந்திரன் நின்ற வீட்டுக்கு அதிபதி, சந்திரன் நின்ற நட்சத்திரம்னு நிறையா விஷயம் சொன்னீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஆலய பரிகாரங்கள் உண்டா? கிரக சேர்க்கைக்கும் சந்திரனோடு இணைந்த கிரகங்களுக்கும் ஆலய பரிகாரம் உண்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு கூட நம்ம கோயில் எடுக்கலாம், சந்திரன் கூட இணைந்த கிரகங்களுக்கும் கோயில் எடுக்கலாம். இப்போ சந்திரன் யாருக்கெல்லாம் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கோ அவங்கெல்லாம் ஒசூரில் இருக்கக்கூடிய சந்திர சூடேஸ்வரரை வழிபாடு பண்ணணும். ஏன்னா மிருகசீரிஷமே வந்து சந்திரன் பிறந்த நட்சத்திரம் தான். அப்போ சந்திர சூடேஸ்வரர் அங்கே வந்து சந்திர காந்த கல்லால் உருவான ஒரு சுயம்பு லிங்கம் அந்த மலை மேலே இருக்குது, அற்புதமான ஒரு ஸ்தலம். அப்போ சந்திரன் மிருகசீரிஷில் இருந்தால் அந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள். அப்போ அது சந்திரன் சேர்க்கையாக உருவாகும். சந்திரன் செவ்வாய் சேர்க்கைக்கும் அது ஒரு பரிகாரமாக எடுக்கலாம். அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் ராகு, யாருக்கெல்லாம் இந்த சந்திரன் ராகு சந்திரன் கேது சேர்ந்துருக்கோ தேவி கருமாரியம்மனை வழிபாடு பண்ணலாம். சென்னையில் திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய தேவி கருமாரியம்மன். ஸோ இந்த மாதிரி சேர்க்கைகளுக்கு அற்புதமான ஸ்தலங்கள் நிறையா இருக்குது. அந்த ஸ்தலங்களுக்கு போகிறதுல ஒரு சின்ன ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, இப்போ சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குது ஆனால் அது போய் 8ல் மறைஞ்சிருக்குன்னா அப்போ தேவி கருமாரியம்மன் கோயிலுக்கு நீங்கள் போகக்கூடாது. போகாமல் அதுக்கு பதிலாக வாழ்வியல் பரிகாரம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம்? சந்திரன் ராகுனாலே பழைய சாதம் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி நாள் வச்ச ஒயிட் ரைஸில் தண்ணி ஊற்றி வைக்கிறது தான் சந்திரன் ராகு அமைப்பு. 8ஆம் இடனாலே பழசு அப்படின்னு அர்த்தம். அப்போ சந்திரன் ராகு 8ல் இருக்கிறவங்க பழைய சாதம் சாப்பிட்றது அது ஒரு பரிகாரம். நீங்கள் தியாகம் பண்ணிட்டு சாப்பிட்றீங்க இந்த பழைய சாதத்தை, அது உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியும் கூட. அப்போ அந்த மாதிரி சில வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். கோயில் வந்து யாருக்கு கிரகம் நல்லா இருக்கோ அவங்க தான் போகணும். கிரகம் சரியில்லாதவங்க வாழ்வியல் பரிகாரம், தாந்திரிக பரிகாரம் மூலிமா அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். அருமையான விளக்கம் குருஜி. இப்போ வந்து சந்திரனை பற்றி நிறையா விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வகுப்பு எடுக்கிறீங்களா? அந்த வகுப்பில் என்னென்ன பாடங்கள் வந்து எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சிறிய விளக்கம். ஏன்னா நிறையா நேயர்கள் வந்து வகுப்பு எடுக்கப்படுமா ஒவ்வொரு கிரகங்களுக்கும்? ஏற்கனவே சூரியனுக்கு உண்டான வகுப்பு நீங்கள் எடுத்து முடிச்சிங்க. அதில் வந்து நிறையா பேர் கேட்டது அடுத்தடுத்து எல்லா கிரகங்களுக்கும் உண்டா அப்படின்றது. அதனால் எப்போ எடுக்கிறீங்க, அதில் என்னென்ன பாடங்கள் வந்து சொல்லித்தரப்படும், என்னென்ன பரிகாரங்கள் கூறப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு எளிய விளக்கமாக கொடுத்துருங்க. பொதுவாக 2025 வருஷத்தில் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, ஒவ்வொரு கிரகங்களோடும் இணைந்த கிரகங்களை பற்றி வகுப்பெடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதன்படி ஜனவரி மாதம் சூரியனுடன் இணைந்த கிரகங்களை பற்றி ஒரு டீட்டெயில் வகுப்பு கொடுத்துட்டேன். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் வகுப்பாக போச்சு. 100 மாணவர்களுக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த பிப்ரவரி மந்த்தும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 787 ரூபா கட்டணத்தில் சந்திரனுடன் இணைந்த மற்ற கிரகங்கள் கொடுக்கும் பலன்கள் பரிகாரங்கள் என்ற தலைப்பில் வகுப்பு நடத்த போகிறேன். இந்த வகுப்பில் சந்திரன் கூட இணைந்த கிரகம் எப்படி பலன் கொடுக்கும்னு நாடி முறையில் அதற்கான விளக்கம், பாரம்பரிய முறையில் அதற்கான விளக்கத்தை கொடுக்க போகிறேன். அது காலபுருஷ தத்துவப்படி எப்படி வேலை செய்யும், லக்னத்திலிருந்து 12 பாவத்தில் இந்த கிரகச்சேர்க்கை அமர்ந்தால் எப்படி வேலை செய்யும், மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சந்திரன் அமர்ந்தால் எப்படி கிரகச்சேர்க்கை உருவாகும்,
இந்த மாதிரி பல்வேறு விதமான முறைகளில் பலன் எடுக்கிற விஷயங்களை கற்றுக் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதற்கு ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இந்த கிரகச்சேர்க்கையாக இந்த சந்திரன் இருக்கும்போது அதுக்கு வாழ்வியல் பரிகாரம் என்ன, தாந்திரிக பரிகாரம் என்ன, ஆன்மீக பரிகாரம் என்ன, ரிவர்ஸ் பரிகாரம் என்ன, அதுக்கு சூட்சமமான கோயில்கள் என்னன்ட்டு நிறையா பல்வேறு விவரங்கள் அடங்கிய வகுப்பை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். மிக குறைந்த கட்டணம் தான், 781 கட்டணத்தில். இது வந்து 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. பொதுவாக இந்த வகுப்பு வந்து காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடக்கும் ஒவ்வொரு மாதமும். ஸோ ஆனால் இந்த மாதம் மட்டும் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கிறனால ஈவினிங் 6 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெற போகுது. இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகத்தோட சேர்க்கையை பற்றி நடத்த போகிறேன். இப்போ இந்த மாதம் சந்திரன், மார்ச் மாதம் வந்து செவ்வாயோடைய கிரக சேர்க்கையை பற்றி நடத்த போகிறேன். இப்படி ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கான வகுப்புகள் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருப்போம். நீங்கள் அதில் பங்கு கொண்டு பயன்பெறலாம். கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கலாம். அருமையான எக்ஸ்ப்ளனேஷன். இதில் ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டா, பொதுவாக வந்து எண்ணியலில் வந்து கிரகம் அப்படின்னா சந்திரனுக்கு வந்து கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து 2ஆம் நம்பர். அப்போது நீங்கள் வகுப்பு எடுக்கிறேன்னு சொன்னதே பார்த்தீங்கன்னா 2 அதுலேயே ஒரு பிரபஞ்சம் வந்து உங்களை ஆசீர்வதிச்சிருச்சு அப்படின்னு. அதாவது இந்த வகுப்பில் கலந்துக்க கொண்டவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த சந்திரன் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். இதில் எப்பவுமே நம்ம குருஜி வந்து காலையில் வகுப்பு எடுப்பார், அதுவும் சாயந்தரம் நேரம். இப்போ மாலை வேளையில் சந்திரனோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கும். ரொம்ப பரிபூர்ணமாக பிரபஞ்சம் ஆசீர்வதிக்குது. இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்குமே அனைத்து கிரக தோஷம் நிவர்த்தி ஆகுன்றது வந்து இப்போது இதன் மூலமாகவே தெரிஞ்சிருச்சு. இது எதேச்சியாக அமைஞ்ச விஷயந்தான். நம்ம வந்து குருஜியோ இல்லை நம்மளோ அது வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி செய்யலை. ஆனால் எதேச்சியாக நடந்த விஷயம் பிரபஞ்ச ஆசையோட எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போது கண்டிப்பாக எல்லாருமே இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு எல்லாரும் பயன்பெறணும். சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன். மனோதிடம் இருந்தால் தான் எல்லா விஷயத்துலையுமே ஜெயிக்க முடியும். ஒருத்தர் மனநலம் இருந்தால் தான் எந்த விஷயத்துலையுமே சாதிக்கவும் முடியும். அப்போ மனோகாரகரான சந்திரன் 2வது உடல் காரகன்னு சொல்லுவோம். ஒரு ராசி அப்படிங்கிறதே சந்திரனோட நிலைப்பாட்டை கொண்டு தான் அறியப்படுது. பொதுவாக வந்து நாங்கள் பார்க்குற முறைகளை லக்னத்துக்கு அடிப்படையே சொல்கிறோம். நாடி முறையில் லக்னம் இல்லை, பாவம் இல்லைங்கிறோம். ஆனால் சந்திரன் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் ஒரு நகர்வே கிடையாது. அப்போது சந்திரனோட டீட்டெயில்ஸ், சந்திரனை பற்றி அனைத்து விஷயம் தெரிஞ்சுக்கணும். சந்திரனோட இணைந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய யோகங்கள், தோஷங்கள், அதுக்கான நிவர்த்திகள் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அனைவருமே கலந்து கொண்டு பிரபஞ்ச ஆசையாலும் குருவின் அருளாலும் அனைத்து வளமும் கிடைக்கணும்னு சொல்லி நானும் உங்களை வந்து ப்ளஸ் பண்ணுறேன். பிரபஞ்ச ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாருமே கலந்து பங்கு பெற்று பயன்பெறுங்கள். அனைவரும் அனைத்து நலமும் வளமும் பெற வேண்டும். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா DNA மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் சந்திரனுடன் மற்ற கிரக சேர்க்கை தரும் பலன்களும் பரிகாரங்களும் சீக்ரெட்ஸ் ஆஃப் த பிளானட் மூன் கன்ஜக்ஷன். இதுவரை வெளிவராத புதிய தகவல்கள் அடங்கிய மாபெரும் சிறப்பு வகுப்பு நடைபெறும் நாள் 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. வகுப்பு கட்டணம் ரூபாய் 786 மட்டுமே. வகுப்பின் சிறப்பம்சங்கள்: சந்திரன் பிளஸ் சந்திரன், சூரியன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது ஏற்படுத்தும் நல்ல பலன்கள் மற்றும் தீய பலன்கள். சந்திரன் கிரக சேர்க்கைக்கு பாரம்பரிய முறை மற்றும் நாடி முறை பலன்கள். சந்திரன் கிரக சேர்க்கை லக்னம் முதல் 12 பாவங்களில் நின்ற பலன்கள். சந்திரன் கிரக சேர்க்கை மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் நின்ற பலன்கள். சந்திரன் கிரக சேர்க்கை காலபுருஷ தத்துவப்படி பலன்கள். சந்திரன் கிரக சேர்க்கைக்கு வாழ்வியல் பரிகாரங்கள். சந்திரன் கிரக சேர்க்கைக்கு ரிவர்ஸ் பரிகாரங்கள். சந்திரன் கிரக சேர்க்கைக்கு தாந்திரீக பரிகாரங்கள். சந்திரன் கிரக சேர்க்கைக்கு தான தர்ம பரிகாரங்கள். சந்திரன் கிரக சேர்க்கைக்கு ஆன்மீக கோவில் பரிகாரங்கள். முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894.